ராமநாதபுரம் மண்டபம் மேற்கு ஒன்றியத்தில் வாக்குச்சாவடி பணிகள் குறித்து அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளர் எம்.ஏ. முனியசாமி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தை ஒன்றிய செயலாளர் ஆர்.ஜி. மருதுபாண்டியன் ஏற்பாடு செய்திருந்தார். மேலும் இதில் சிறப்பு அழைப்பாளராக விருதுநகர் கிழக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணைச் செயலாளர் யூசுப் முகமது கலந்து கொண்டு வாக்குச்சாவடி முகவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே கழக பொதுச் செயலாளர் 71வது பிறந்தநாள் விழாவை ஒட்டி 10 வயதிற்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் புதிய அஞ்சல் சேமிப்பு கணக்கு அதிமுக சார்பில் துவங்கி வழங்கப்பட்டது. பொம்மிடியில் நடைபெற்ற விழாவில் 400 குழந்தைகளுக்கு தலா 250 ரூபாய் செலுத்தி புதிய அஞ்சல் சேமிப்பு கணக்கினை துவக்கி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி வழங்கினார். மேலும் பொம்மிடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு மருத்துவ உபகரணங்களையும் அவர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் நகர செயலாளர்கள் ராஜை, சந்தோஷ், ஒன்றிய செயலாளர் சேகர், முருகன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை கிருஷ்ணன்புதூர் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்ட உடற்பயிற்சி கூடம் திறப்பு நிகழ்ச்சி குமரி கிழக்கு மாவட்ட இணைச் செயலாளர் சாந்தினி பகவதியப்பன், இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட இணைச் செயலாளர் பகவதியப்பன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான தளவாய் சுந்தரம் கலந்து கொண்டு புதிய உடற்பயிற்சி கூடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். மேலும் கிருஷ்ணன்புதூர் பகுதி இளைஞர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உடற்பயிற்சி உபகரணங்களை இளைஞர்களுக்கு வழங்கினார். இதையடுத்து புதிதாக உடற்பயிற்சி கூடம் அமைத்து தந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரத்திற்கு இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவாரூர் அருகே ஏராளமான அமமுகவினர் அதிமுகவில் இணைந்தனர். மன்னார்குடியில் முன்னாள் அமைச்சர் ஆர். காமராஜ் முன்னிலையில் திருவாரூர் அமமுக ஒன்றிய செயலாளர் குறும்பேரி மணிகண்டன் என்கிற திருமாறன் தலைமையில் அவரது ஆதரவாளர்களான அமமுக நிர்வாகிகள் ராஜமாணிக்கம், சாந்தி உள்ளிட்ட சுமார் 500க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் சிவா ராஜமாணிக்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆசைமணி, மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பொன் வாசுகிராம், மேற்கு ஒன்றிய செயலாளர் தமிழ்ச்செல்வம் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கக்குச்சி ஊராட்சியில் கைப்பந்து விளையாட்டு வீரர்களுக்கு அதிமுக மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார். கக்குச்சி ஊராட்சிக்குட்பட்ட அண்ணா நகர், பாக்கியா நகர் பகுதியில் உள்ள கைப்பந்து விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் விதமாக அதிமுக மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் அவர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார். மேலும் அவர் விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தருவதாக உறுதியளித்தார். அப்போது அதிமுக மாவட்ட பாசறை செயலாளர் அக்கீம், தகவல் தொழில்நுட்ப மாவட்ட செயலாளர் ரஜினி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். திருவாரூர் அருகே ஏராளமான அமமுகவினர் அதிமுகவில் இணைந்தனர். மன்னார்குடியில் முன்னாள் அமைச்சர் ஆர். காமராஜ் முன்னிலையில் திருவாரூர் அமமுக ஒன்றிய செயலாளர் குறும்பேரி மணிகண்டன் என்கிற திருமாறன் தலைமையில் அவரது ஆதரவாளர்களான அமமுக நிர்வாகிகள் ராஜமாணிக்கம், சாந்தி உள்ளிட்ட சுமார் 500க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் சிவா ராஜமாணிக்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆசைமணி, மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பொன் வாசுகிராம், மேற்கு ஒன்றிய செயலாளர் தமிழ்ச்செல்வம் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கக்குச்சி ஊராட்சியில் கைப்பந்து விளையாட்டு வீரர்களுக்கு அதிமுக மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார். கக்குச்சி ஊராட்சிக்குட்பட்ட அண்ணா நகர், பாக்கியா நகர் பகுதியில் உள்ள கைப்பந்து விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் விதமாக அதிமுக மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் அவர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார். மேலும் அவர் விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தருவதாக உறுதியளித்தார். அப்போது அதிமுக மாவட்ட பாசறை செயலாளர் அக்கீம், தகவல் தொழில்நுட்ப மாவட்ட செயலாளர் ரஜினி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தொகுதிக்குட்பட்ட மாற்றுக் கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. சண்முகநாதன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் டூவிபுரத்தில் உள்ள மாவட்ட கழக அலுவலகத்தில் தெற்கு மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் சுந்தர் மற்றும் ஒன்றிய இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் வீரமந்திரகுமார் ஆகியோர் ஏற்பாட்டில் திமுக, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகளில் இருந்து விலகிய 100க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. சண்முகநாதன் கழக துண்டு அணிவித்து வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் விஜயகுமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.